ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா உடனே அது கனி கொடுத்துருமா என்ன? முதல்ல அது என்ன செய்யணும்? முதல்ல அது எதோட போராடணும்? ஒரு விதை முளைப்பதற்கு எதோடு போராடணும்? மண்ணோட. சத்தமா சொல்லுங்க. மண்ணோடையா? அதற்கு முன்பாக அந்த விதையில இருக்கும் தோலோடு அதை என்ன செய்யணும்? போராடணும். அந்த விதையை மூடி இருக்கும் தோலோடு அந்த விதை என்ன செய்யணும்? போராடணும். முதல்ல அந்த தோலை கிழிக்கணும். நம்ம கனி கொடுக்கணும்னா முதல்ல நம்மை வெறுக்கணும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆனா நம்மை நாம் வெறுத்து விட்டால் இந்த உலகத்தை ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அடக்கி ஆள்வதற்கு நாம் கற்றுக்கொண்டால் நம்மை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் மற்றவரை என்னை தோற்கடித்து விட்டால் இல்லை, அதற்கு முன்பாக உங்களை நீங்களே தோற்கடித்து இருக்கிறீர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மண்ணு எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு இல்ல, அதற்கு முன்பாக நீங்களே உங்களுக்கு யாரா இருக்கிறீங்க? போராட்டமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை உங்களால் விடாத வரைக்கும் உலகத்தை உங்களால் விட முடியாது. நம்மால் விட முடியாது. நம்ம எதுக்கு ஒதுங்கிக்கணும்? சுயத்தை விட்டால் மட்டுமே இந்த உலகத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? விட முடியும். ஒரு விதை மண்ணை பிளந்து மேலே வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக தன் தோலை அதை என்ன செய்யணும்? கிழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக தாவீது 2 மிருகத்தை சந்தித்திருக்கிறார். அதனாலதான் அந்த கோலியாத்தை எதிர்கொள்வது தாவீதுக்கு ரொம்ப லகுவா இருந்தது, மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப பாரமா இருந்திருக்கு. ஏன்னா தனிமையாக வீரர்களை சந்தித்த அனுபவம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அதனாலதான் கோலியாத்தை தனிமையில் சந்திக்க எல்லாரும் பயந்திருக்கிறார்கள். கூட்டமா போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஜெயிச்சிருக்கிறாங்க. தனிமையா போய் யாரும் ஜெயித்த அனுபவம் இல்லாததுனால கோலியாத்து கூப்பிடும் பொழுது யாருமே முன்னின்று போகவில்லை. ஆனால் காட்டுல தனிமையாக கரடியவையும் சிங்கத்தையும் எதிர்கொண்ட தாவீது அந்த கோலியாத்தையும் ஒரு மிருகமாக பார்த்து அவனை எதிர்கொண்டான். அல்லேலூயா, ஜெயம் பெற்றான். இப்ப நம்ம உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதலில் வெறுக்க வேண்டியது நம்மை தான். தன்னை வெறுத்தவர்களாக இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஆள முடியும். யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஒரு விடுதலை மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதற்கு நீங்க பதில் சொல்லணும். வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக தூண்டில் போடுறாங்க. மீனுக்கு தூண்டில் போடுறாங்க. அந்த தூண்டில் முள் இருக்குல்ல, அந்த முள்ளில் ஒரு பெரிய புழுல சில வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல. ரொம்ப வெள்ளையா ஒரு புழு இருக்கும். அது எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். இன்னொரு கருப்பா ஒரு புழு இருக்கும். அந்த புழு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அந்த அந்த பெரிய புழுவை மாட்டி தூண்டில மாட்டி போட்டாங்க அப்படின்னா என்ன நினைச்சு போடுறாங்க? பெரிய புழுவா. சத்தமா சொல்லுங்க. பெரிய புழுவா மாட்டினோம்னா பெரிய மீன் விழுகும். ஏன் அப்படி? பெரிய புழுவா மாட்டினா சின்ன மீன் விழுக மாட்டேங்குது. பெரிய புழுவை போட்டா பெரிய மீன் விழுகும். ரொம்ப சரி. அதனாலதான் அதை என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய மீனை போடுறாங்க. பெரிய மீன் என்ன செய்யும்? விழுகும். ஏன் சின்ன மீன் விழுகல? ஏன்னா அந்த புழுவை விழுங்கும் பால் அளவு அதுக்கு எப்படி இருக்கும்? சின்னதா தானே இருந்திருக்கும். பெரிய மீனை சின்ன மீனுக்கும் எப்படி முழுங்க முடியும்? பெரிய புழுவை சின்ன புழுனால என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாதுல்ல. அப்ப பெரிய புழுவா மாட்டி போட்டா பெரிய மீன் தான் விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்குன்னா பெரிதாக விதைத்தவர்கள் பெரிதாகத்தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. சின்னதை விதைத்துட்டு பெருசா நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. சின்னதா விதைத்தோம்னா சின்னதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். இது எதை குறிக்குதுன்னா அளவு அல்ல, நம்மளுடைய மனதை குறிக்கிறது. அல்லேலூயா. கடமைக்காக ஒரு காரியத்தை செய்தோம்னா அதுல நம்ம பலனை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுத்தது தான் நம்ம என்ன செய்யறோம்?
கொடுக்குறோம், மனப்பூர்வமா கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற பலனை நாமும் அதிகமாக என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஒயின் ஷாப்ல போய் நின்றா எப்படி இருக்கும்? கையில வேதத்தோட பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு மாதிரியை பார்ப்பாங்கல்ல. அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தா சில இடங்களில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போடணுமா? ஆமா, தேவையில்லாத இடத்துல நிற்க கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நம்மை நாம் பிரித்து காட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்துல நம்மளுடைய உடை, பாவனைகள், பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கணும். எல்லாரையும் போல நாமும் பேசினால் மற்றவர்களை பேசுவதை போலவே நம்மளையும் அவங்க என்ன செய்து விடுவார்கள்? பேசி விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பேச்சில, நடக்கையில ஒரு சில மாற்றங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். ஆன் பண்ணிக்கலையா? சத்தம் கேட்கலையா? கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய நடக்கைகள் பவுலை ஞாபகப்படுத்த வேணாம், கிறிஸ்துவை ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், என்னுடைய நடக்கைகளை தீமோத்தேயு உங்களுக்கு என்ன செய்வார்? ஞாபகப்படுத்துவார். அப்படின்னா அவர் நடப்பதை போலவே தீமோத்தேயு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? நடப்பார். ஆனால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சீசர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வருவதற்கு காரணமே அவர் செய்ததை போல அவருடைய கிரியைகள் சீசர்கள் மத்தியில் காணப்பட்டதுனால தான் இவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்மளுடைய நடக்கைகளும் யாரை ஞாபகப்படுத்தணும்? யாரை ஞாபகப்படுத்தணும்? நம்ம கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா. சங்கீதம் 81:16வது வசனம். அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. அதே சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் தேவன் நம்மை போஷிக்கணும். கண்மலையின் தேனினால் நம்மை அவர் என்ன செய்யணும்? திருப்தியாக்கணும். அல்லேலூயா. யாரும் ஆமென் சொல்லவே இல்லையே? ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் திருப்தியா நடத்த வேண்டாமா? ரொம்ப கவனமா இருக்கணும். காது என்ன செய்யணும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நம்ம கேட்ட வார்த்தை வரும் பொழுது உடனடியாக நம்ம ஆமென் சொல்லிடணும். அந்த பெதஸ்தா குலத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நீங்களாம் நான் சொன்னதுக்கு பிறகுதான் ஆமென் சொன்னீங்க. ஸோ அதுல 75% எனக்கு தான் வரும். வெறும் 25% தான் உங்களுக்கு என்ன செய்யும்? பெதஸ்தா குலம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு நேராக வரும் பொழுது யார் முதலில் ஆமென் சொல்கிறார்களோ அவர்களுக்கு 100%. பின்னாடி சொல்கிறவர்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா பெதஸ்தா குலத்துல அப்படி அல்ல. முதலில் அந்த தேவதூதன் கலக்கும் பொழுது யார் அந்த குளத்துக்குள் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை. அப்படின்னா என்ன? அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும், எப்பொழுது நாம் அந்த குளத்துக்குள் இறங்குவோம் என்ற ஒரு வாஞ்சியோடும் ஒரு தாகத்தோடும் அதோடு எப்படி இருப்பாங்க? வேகத்தோடும் இருப்பார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் இறங்குவதற்கு முன்பாக இவர்கள் போய் இறங்கணும்னா ஆமையை போல நடந்தா சரியாகுமா? எப்படி இருப்பாங்க? ரொம்ப வேகமா
முதலில் போய் அந்த குளத்துல இறங்க முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறனா நமக்கு ஆசீர்வாதமான சில வார்த்தைகள் வந்தால் உடனடியாக நாம் ஆமென் என்று சொல்லிவிடணும். அது எதை குறிக்கிறது? அந்த ஆமென் சொன்னதுனால எல்லாம் நடந்துடுமா? இல்லை. அதை சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு தாகமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு வேகத்தோடு இருக்கிறோம், எப்படி நாம் ஆயத்தமாக வந்திருக்கிறோம் என்பதை குறிக்கும் ஒரு சொல்லுதான் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். கடந்த நாட்கள்ல புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நிறைவேறக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் சோதித்து அதில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை பார்த்து அதற்கு பின்பு ஆராய்ச்சி செய்து வளர்ச்சியின் பாதைக்குள் நாம் நடந்து சென்றால் புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை கண்மலையில் தேன் நாம் திருப்தியாக வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதே சங்கீதம் 81 8வது வசனத்தில் பிற்பகுதிய வசனங்கள, நீ எனக்கு செவி கொடுத்தால், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும். செவி கொடுத்தால் அப்படின்னா என்ன? செவி கொடுத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அந்த ஆடியோ பைபிள் இருக்குல்ல, அதை காதுல மாட்டிட்டு அதுக்குள்ள நம்ம அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? செவி கொடுத்தால் அதனுடைய அடிப்படை, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அப்படியே செய்தல். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு செவி கொடுத்திருக்கிறீங்களோ அப்படியே செய்வீங்க. உங்களுடைய கிரியைகளை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப செவி கொடுத்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி நாம் கேட்கிறோமோ அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும்? செய்யணும், நடக்கணும். அப்போதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? செவி கொடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். கேட்பது ஒன்று, செய்வது ஒன்றாக இருந்தால் நம்ம என்ன செய்யல? செவி கொடுக்கல. அதாவது சரியா நம்ம கேட்காததுனால அவருக்கு சரியா என்ன செய்ய தெரியல, செய்ய தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நோவா யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். அதனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன செய், ஒரு பேழையை இவனுக்கு என்ன செய், உண்டாக்கு. ஆனா மோசே மற்றவருடைய பேச்சை கேட்பவராக இருந்திருக்கிறார். அதற்கு உதாரணம், அவருடைய மாமா பேச்சை கேட்டு 10 பேருக்கு ஒரு அதிகாரியும் 50 பேருக்கு ஒரு அதிகாரியும் 100 பேருக்கு ஒரு அதிகாரியுமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தினார். அதனாலதான் மோசேக்கு வார்த்தையா சொல்லல, அவருக்கு மாதிரியை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு இப்ப வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம்? நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடைய அல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் இந்த இடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் மாமிசத்தினால் வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செவி கொடுப்பதில்லை. ஆனால் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்வார்கள்? செவி கொடுப்பார்கள். அல்லேலூயா. எல்லாருமே 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கிட்டாச்சா? பக்கம் 339. அதுல ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிக்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நீ செவி கொடுத்தால் நல்லது, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதை கருத்துல வைத்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ரொம்ப சொந்தீங்க போலவே. 5
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைந்திருந்தாள். அதாவது இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அன்னாளுடைய சக்காலத்தை ஒருவர், அன்னாளுக்கு குழந்தை இல்லை, சக்காலத்துக்கு என்ன இருக்கு? குழந்தைகள் இருக்கு. அதனால அன்னாளுடைய கணவன் பங்கு பிரிக்கும் பொழுது அன்னாளுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான பங்கு அவன் என்ன செய்வான்? கொடுப்பான். அப்படின்னா தேவைகள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆனாலும் கூட அன்னாள் சமாதானமாய் வாழ முடியவில்லை. எல்லாருடைய ஏளன பேச்சுக்கும் அன்னாள் ஆளாகி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஏன்னா கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறார்? அடைந்திருக்கிறார். 10வது வசனம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரில் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான். கடைசியில படிச்சு பார்த்தோம்னா தன் இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் என்ன செய்துட்டான்? ஊற்றினான். அப்ப என்ன ஜெபம் பண்ணியிருப்பா? அவளுக்கு தேவை ஒன்றுதான். ஏன்னா எல்லாவற்றையும் தன் சகலத்துக்கு கொஞ்சமாகவும் அண்ணாளுக்கு அதிகமாகவும் அண்ணாவுடைய கணவன் கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே சம்பூரணமா இருக்கும். அப்ப இவ என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பா? அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறா அப்படின்னா என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பா? என்னெல்லாம் தேவை அதெல்லாம் சொல்லியிருப்பாள? அந்த ஒரு குழந்தை நிமித்தமாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா? சொல்லிட்டு இருப்பா. இந்த 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 ஆசீர்வாதம் இல்லாததுனால நான் இப்படியெல்லாம் அவமானப்படுறேன், என்னால் எந்த இடத்துக்கும் போக முடியலை இல்லையா? இந்த முன்னோர்களுடைய பழக்க வழக்கம், சிலர் சவனம் பார்ப்பதை போல யார் முன்னாடி வரணும், யாரு இதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்லாம் என்ன செய்வாங்க? சில பேர் பார்ப்பாங்க இல்லையா? இளம் வயதில் கணவனை இழந்தவங்களும் முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. குழந்தை இல்லாதவங்களும் முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு ஃபங்க்ஷனில் முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் அந்த நாட்களில் இருந்திருக்கலாம். அதனால இவர் ரொம்ப வேதனை அடைந்தது நிமித்தமாக இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது என்றால் எனக்கு இந்த நிந்தையில என்ன செஞ்சிருக்கோம்? போயிருக்கும் அப்படின்னு அவ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருப்பா? அழுது புலம்பி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. அப்புறம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இவர் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பதை ஆசாரியனாக இந்த ஏலி பார்த்து அவளை போய் நீ எந்த அளவுக்கு வெறி கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதற்கு அவர் சொல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அதாவது நான் அப்படி குடிச்சிட்டு வெறிச்சிட்டு நான் குழம்பிக்கிட்டு இல்லை, என் கஷ்டத்தை எல்லாம் நான் என் ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அதுல 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையில் தேடினால் உன்னை திருப்தியாக்குவார், உன் வாயை விரிவாய் திற,
நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக விரும்புகிறார்? நாம் உச்சிதமான கோதுமையையும் கண்மலையும் தேடினால் திருப்தியாக வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ எனக்கு என்ன செய், செவி கொடு. இப்ப நம்ம அண்ணால பார்த்தோம், அண்ணாளுக்கு என்ன இல்லை, ஒரு ஆண் குழந்தை இல்லை. ஆனா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அந்த ஒரு விண்ணப்பத்தை போய் கேட்டிருக்கிறார். இப்ப இவளுக்கு குழந்தை இல்லாதது பிரச்சனையா, இல்ல மற்றவங்களெல்லாம் இவளை ஏளனமா பார்க்கிறார்கள் என்பது பிரச்சனையா? எது பிரச்சனை இவளுக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவளுக்கு குழந்தை இல்லாதது பிரச்சனையா, இல்ல மற்றவர்கள் பேசுவது இவளுக்கு பிரச்சனையா? தெரியலையா? குழந்தை இல்லாத அவளுக்கு குழந்தை இல்லைன்னா, ஆண்டவரே இவ்வளவு ஆசை கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு செல்வத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இது ஆள ஒரு குழந்தை எனக்கு நீங்க கொடுக்க வேண்டாமா? இதையெல்லாம் அப்படி என்னவாய்ப்படும், விரயமா போயிடுமே, இதை அனுபவிக்க ஆள் இல்லையே, என்னோட இந்த இதெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடுமே. அதனால எனக்கு ஒரு குழந்தைய நீங்க கொடுங்க, என் சொத்துல பாதியை நான் என்ன செஞ்சிடறேன், உங்களை ஊழியத்துக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளே இல்லையா? அப்ப இவளுக்கு என்ன இல்லை, குழந்தை பிரச்சனை இல்லை, அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்குது, அந்த நிந்தை அவளை விட்டு என்ன செய்யணும், போகணும். அல்லேலூயா. இந்த 28வது வசனத்துல, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரிழக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாமுவேல், அதாவது அண்ணாளுடைய பிள்ளை சாமுவேல் எதற்காக விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாள், கர்த்தரிடத்தில் அவன் என்ன செய்யணும், விட்டுறணும். யாராவது கேட்டாங்கன்னா, உனக்கு குழந்தை இல்லையா, எனக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நீயே வச்சுக்கல, அந்த குழந்தை எனக்கு இந்த நிந்தை பேச்சு போகணும், அதை கர்த்தருக்காக நான் கேட்டேன், அதை கர்த்தரிடத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அல்லேலூயா. பின்பு நம்ம 2ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தோம்னா, அப்ப அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சின்ன மீனை போட்டிருக்காளா, பெரிய புழுவை போட்டிருக்காளா? அண்ணா எனக்கு கேட்கலையே, ஏன் ஒண்ணு போட்டு இப்ப எத்தனை எடுத்திருக்கிறா? 3 குமாரர்களும் சொல்லுங்க, 2 குமாரத்தையும். ஆனா கொடுத்தது எத்தனை? 1. அதுவும் எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப பெருசா கொடுத்திருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவத்துல நம்ம எதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், ஏன்னா நமக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார், செவி கொடுக்கிறார். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. அதுல 27வது வசனத்துல, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப செவி கொடுத்தால் என்ன அர்த்தம்னா, எதை கேட்கிறோமோ அப்படியே நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அப்போ அண்ணா எதை தேவனிடத்துல கேட்டாலோ அதை அப்படியே கொடுத்திருக்கிறார் என்றால், அப்ப அவளுடைய விண்ணப்பத்துக்கு, அவளுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார் தானே? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நம்ம கேட்டது ஒண்ணு, அவர் கொடுத்தது ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு நம்ம சரியா சொல்லியிருக்க மாட்டோம், நமக்கு தேவையில்லாததை நம்ம என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருந்திருப்போம். அதனாலதான் நம்ம கேட்டது ஒண்ணு, கொடுத்தது ஒண்ணா இருக்கும். ஆனா
நம்முடைய சத்தத்துக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்படி நீங்க கேட்கிறீர்களோ அப்படியே செய்வதற்கு முயற்சி செய்யணும். அதுல எந்த மாற்றமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை படிச்சுட்டு நம்ம அடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இல்ல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழை நிலத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இப்படி எத்தனை முறை நடக்குது? 3 முறை நடக்குது. 3 முறையும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். 3 முறையும் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி யார்கிட்ட போறாரு? ஏலி கிட்ட போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனம் இல்ல 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஏலிக்கு சாமுவேல் செவி கொடுத்திருக்கிறாரா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லும், அடியேன் கேட்கிறேன் யார் சொன்னா? சாமுவேல் சொல்லுகிறார். சாரி, ஏலி சொல்லுகிறார். சாமுவேல் அதை அப்படியே போய் என்ன செய்கிறார்? சொல்லு. அப்போ ஏலிக்கு சாமுவேல் என்ன செய்திருக்கிறார்? செவி கொடுத்திருக்கிறார். இந்த பழக்கம் உடனடியாக வந்திருக்குமா? இல்ல. இந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்தே சாமுவேலுக்கு என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். ஏலி என்ன சொன்னாலும் அப்படியே செய்கிற ஒரு பழக்கம் சாமுவேலிடம் இருந்ததுனால தான் தேவன் தன்னை உயர்த்தும் பொழுதும் ஏலி சொன்ன அந்த காரியத்தை அப்படியே செய்தான். அவனோடு கூட தேவன் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமும் நாம் கேட்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் தேவன் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையும் தேனினாலும் நம் வாயை நிரப்புவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம கேட்கறது ஒண்ணு, எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? சத்தம் கேட்கலையே. சாமுவேல் எப்படி தெரியுமா பெயர் பெற்றார்? 20வது வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. செவி கொடுத்தால் அவர்களுடைய நாமம் உயர்த்தப்படும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைதான் அப்படின்னு மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு தேவன் அவர்களை உயர்த்துவார். அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாளுக்கு செவி கொடுத்தது யாரு? அண்ணாள்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? தன் இருதயத்தை ஊற்றினாள். அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இனிமே அப்படி இல்லை. அண்ணாளுடைய சத்தத்துக்கு
தேவன் செவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இனிமே அன்னாளை குறித்து ஞாபகம் வருவது எதுவாக தான் இருக்கணும்? தேவன் அவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? செவி கொடுத்திருக்கிறார். அப்ப நாமும் நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். ஒரு சாமுவேலை கொடுத்துட்டு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கிட்டான்? அவன் பெற்றுக்கிட்டான். நம்ம எப்போதுமே பெருசா செஞ்சாதான் நம்மளுக்கு பெருசா என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த பெருசு அப்படிங்கிறது பொருள் அல்ல. நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஓயாம பெருசு பெருசுன்னு ஒரு எதோ பெருசா எதிர்பார்க்கறதுக்குள்ள அப்படி அல்ல. உங்கள் மனம் பெரிதாக இருக்க வேண்டும். நீங்க செய்யற காரியம் மனப்பூர்வமா இருக்கணும். எதை செய்தாலும் கர்த்தர் கண்டு அதை எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். அடுத்தவங்களை பார்க்க கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது யாரதான்? கர்த்தர் தான். நீங்க கையை தட்டும் பொழுது, பாடும் பொழுது மற்றவர்கள் உங்களை ஏளனமா பார்க்கலாம், சிரிக்கலாம், மற்றவர்களிடத்துல சொல்லலாம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் என் தேவனை துதிக்கிறேன், நான் என் தேவனை மகிமைப்படுத்துறேன். ஏன்னா அவர் எனக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி புலம்பினாலும் சரிதான், எப்படி கலந்த மாதிரி கத்துனாலும் சரிதான், அவருக்கு அது எப்படி இருக்கும்? தேன் போல இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. மற்றவர்கள் வேண்டுமானால் நம்மை குறை சொல்லலாம். உங்களுடைய சத்தம் சரியில்லை, நீங்க ஒழுங்கா பாட மாட்டேங்கிறீங்க. தேவையில்லை. நான் உனக்காக பாடல, என் தேவனுக்காக பாடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதை செய்தாலும் ஒருவர் சொல்லி சொல்லி செய்யற பழக்கம் நம்ம விட்டு போயிடணும். இந்த ஆரம்பத்துலதான் ஏலியுடைய சத்தத்துக்கு, ஏலி சொன்ன காரியத்துக்கு அப்படியே சாமுவேல் கீழ்ப்படிந்தார். ஆனா மறுமுறை வாசித்து பாருங்களேன். 21வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். நீங்க வாசித்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பு அவர் மறுபடியும் முன்பு போல சாமுவேலுக்கு வெளிப்படவில்லை, தரிசனமாக. எப்படி தரிசனம் பண்ணாரு? வார்த்தையாக சாமுவேலுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தரிசனமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று நடந்ததை போலவே இன்று நடக்கும். ஆரம்பத்தில் தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நடத்தினதை போலவே இப்பவும் நடத்திக்கிட்டே இருப்பார். அவருடைய பார்வையில் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய பார்வையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறோம். வார்த்தையில் தேவன் தரிசனமாவதை அறியாமல் இருக்கிற சாமுவேலாக பல சபையில் பல கூட்டங்கள் இருக்கிறது. ஏனென்றால் தீர்க்க தரிசனமா வரணும், யாராவது என் தலையில வச்சு கையை வச்சு என்ன செய்யணும்? சொல்லணும். யாரோ ஒருவர் எனக்கு ஆலோசனை சொல்லணும். இல்ல, வார்த்தையில் இருக்கிற தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிற கூட்டமாக நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேல் எடுத்தது கிடைச்சிடுமா என்ன? அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற அப்படின்னா கொட்டாய் விடுறது மாதிரி வாயை திறந்தா அவன் நிரப்பு வரா? நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா என்ன? வாயை விரிவாய் திற அப்படின்னா என்ன? நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. இருதயத்தை நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்படின்னா எதை பேசும்? எதை பேசணும்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே. எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. எதை நாம் பேச வேண்டும்? எடுத்தாச்சா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா. அடுத்து கீழே இல்ல, அது இல்ல, 22. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல
சிலருக்கு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் என்ன செஞ்சுட்டு வரும்? சொல்லுங்க, வறுமையை மாத்திரம் என்ன செஞ்சுட்டு வரும்? தரும். இன்றைக்கு தலைப்பு செவி கொடுத்தால் கீழே அப்படியே செய்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு தலைப்பு வறுமை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வறுமை எதனால வருகிறது? நம்முடைய பேச்சு கர்த்தரை உயர்த்துகிற பேச்சாக இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பேச்சாக இல்லை, வீண் பேச்சாக இருக்கிறது. அவங்க பாத்தீங்கன்னா உடனடியாக எப்படி வீடு கட்டிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, மற்றவர்களை குறித்து வீணரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நமக்கு வறுமை வரும். செல்வனாக வேண்டும் என்று எந்தெந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தால் வறுமை நமக்கு வரும். நம் வாயை விரிவாய் திற அப்படின்னா எப்போதும் நாம் கர்த்தரை துதிக்கணும், வேதம் வாசிக்கணும், நல்லா பைபிள் படிக்க வாயில திறக்கணும். மற்றவர்களை திட்டுவதற்கும் மற்றவர்களை கூப்பிடுவதற்கும் நம்முடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நம்ம ரொம்ப ரொம்ப எனர்ஜியை நம்ம செலவழிக்கிறோம். ஆனா கர்த்தரை உயர்த்துவதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, பாட்டு பாடுவதற்கு நம்முடைய சத்தம் என்ன செய்யறது இல்லை, முயற்சி செய்வதில்லை. ஆனா உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன், சின்ன புழுவை போட்டு பெரிய மீனுக்கு ஆசைப்பட்டா எப்படி? லேலூயா, லேலூயா. சின்ன மீனை போட்டு, சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை நம்மளால என்ன செய்ய முடியாது. பெரிய மீன் வருதுன்னா சின்ன புழு அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு தூசு நினைச்சிட்டு போயிடும். அப்ப பெரிய புழுவை போட்டா சின்ன மீனுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன மீனுனால அந்த பெரிய புழுவை விழுங்க முடியாது. அதனால பக்கத்துல என்ன செய்யாது, என்ன செய்யும், பெரிய புழுவை பார்த்து சின்ன மீன் என்ன செய்யும், பயந்து ஓடும். அல்லேலூயா. அது பக்கத்துல ஏன் வராது? ஆனா நம்மளை காட்டில இது எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அப்ப தரித்திரம் எப்படி வரும்? ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் தேவனை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் பாடி இருக்கிறார், எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. அல்லேலூயா. இந்த பாடல் பாடும் பொழுது அடுத்த வேளைக்கு அவருக்கு சாப்பாடு இல்லையா, வீட்டில் அவருக்கு என்ன இல்லை, ஆனா அவர் எப்படி போடுறாரு, என் வீட்டில் ஆகாரத்துக்கு என்ன இல்லை, உங்களை கேட்ட ஒண்ணும் இல்லையே, இல்லையே, இதை எப்படி நாங்க செய்ய முடியும்? அப்ப வறுமை நம்ம விட்டு போகணும் அப்படின்னா அடுத்தவங்க நம்ம பார்க்க கூடாது. அவங்க எப்படி வேணுமாலும் வாழ்ந்துட்டு போகட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம தேவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், செவி கொடுக்கணும். நம்முடைய தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். வறுமை எனக்கு வருது, அதை அடைப்பதற்கான வழி உங்களுடைய வாயை நீங்கள் மூட வேண்டும். உலக நடவடிக்கைகள் சொன்னா உங்களுடைய ஆவியை நீங்க என்ன செய்யணும், சொல்லுங்க, அடங்கணும். அதுதான் விதையை பத்தி சொன்னோமா, ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் முதல்ல எதோடு கூட அதை யுத்தம் செய்யணும், எந்த தோலோட, அந்த விதையை மூடி இருக்கிற தோலோடு என்ன செய்யணும், போராடணும், யுத்தம் பண்ணணும். அந்த தோலை கிழித்தால்தான் அடுத்து எதோ கிழிக்க முடியும், பூமியை கிழிக்க முடியும். அப்ப நான் நம்மை வெறுத்தாதான், நம்மை அடக்க பார்க்கணும். இது பேசக்கூடாது,
இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை நீ கேட்காத அப்படின்னு உங்களுடைய சரீரத்துக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்துக்கு முடியலன்னா நீங்க உங்களை யார் நேசிக்கிறா? உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களை நேசிப்பவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசுன்னு சொல்லிடாதீங்க. உங்களை யார் நேசிக்கிறா? உங்களை நீங்க தான் நேசிக்கிறீங்க. உங்களை, உங்களுடைய சரீரம் உங்களை அந்த அளவுக்கு என்ன செய்கிறது? நேசிக்கிறது. அது சரீரத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு உறுப்பு பழுதடைந்து விட்டது என்றால் உடனடியாக அது நமக்கு தெரியப்படுத்தும். நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், என்னை நீ என்ன செய்யணும்? சரி பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்மளை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சிடணும்? நின்றணுமா? சொல்லுங்க. முதலில் அந்த சரீரத்திட்ட கேட்கணும். அப்படியா, பிரச்சனையா இருக்கிறியா? நான் என்ன செஞ்சேன் அந்த பிரச்சனை உனக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த சரீரத்திட்ட கேட்கணும். அப்போ அது நம்மக்கிட்ட சொல்லும். பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன் இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கணும். உங்களுடைய சரீரத்துக்கிட்ட நீங்க பேசி பழகணும். உங்களுடைய சரீரம் பலவீனமா இருக்கா, அதை உங்ககிட்ட சொல்லும். நீங்க அதுகிட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? நீ ஓயாம டீ குடிக்காத, எனக்கு பித்தம் வருது சொல்லும். நீங்க இதை சாப்பிடாத, இல்ல ரொம்ப நல்லா இருக்கு போதும், என்னால ஜீரணிக்க முடியாது சொல்லும். ஆனா நம்மளை அடக்க தெரியாதனால ஓசியில கிடைச்ச சின்ன பிள்ளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்கிட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க மாதிரியா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய உடம்பு சரியில்லை என்றால் முதலில் உங்கள் உடம்புல நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் கேட்பேன், டாக்டருக்கு தான் போக மாட்டேன். என்ன செய்யணும்? சளி பிடிச்சிருக்கு, என்ன செய்யணும்? இளநீ குடிக்கணும்னு சொன்னா குடிச்சிடுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிடணும், குடிச்சிடுவேன். காய்ச்சலா, குளிச்சா சரியாயிடும், குடிச்சிடுவேன். அல்லேலூயா. ரெண்டே கேள்வி. ஒண்ணு, உனக்கு நான் என்ன செஞ்சா நீ சரியாக சொல்லு, இல்லையா நான் நேரம் ஊசி போட கூட்டிட்டு போயிடுவேன். ஊசி போட உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன செய்யணும், நீ என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும். அல்லேலூயா. அது சொல்லும். உங்களுடைய சரீரத்துக்கிட்ட நீங்க பேசி பழகணும். அப்பதான் நீங்க சொல்றத உங்க சரீரம் கேட்கும். வேண்டாம், இந்த வீண் பேச்சு நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்ற? ஏன்னா நம்மளுக்கு வறுமை வந்துடும். நம்மளுக்கு என்ன வந்துடும்? வறுமை வந்துடும். வேண்டாம்பா, இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், இதனால பல பிரச்சனை. நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்க? உங்க சரீரத்துக்கிட்ட நீங்க சொல்லி உங்களுடைய சரீரத்தை நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? அடக்க பார்க்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்லி இருக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் எப்படிப்பட்டதா இருக்கு? கேட்கல. இந்த பலவீனமான பாண்டத்தை யார் உற்சாகப்படுத்த முடியும்? இந்த பலவீனமான பாண்டத்தை யார் உற்சாகப்படுத்த முடியும்? ஆவில என்ன செய்யணும்? ஆவில உங்க வார்த்தை இல்ல, கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது, உனக்கு சரியாயிடும், கவலைப்படாத, கவலைப்படாத, ஜெபம் பண்ணலாம். யார் யாருக்கு சொல்லுவா? உங்க சரீரத்துக்கு நீங்க சொல்லணும். நீங்களே சொல்லணும், அடுத்தவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னா உங்க சரீரத்தை நீங்க என்ன செய்யல? நேசிக்கல. கவலைப்படாத, ரொம்ப உனக்கு வலிக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க. பேசியிருக்கிறீங்களா? பேசுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர், அவர் தஞ்சாவூர்ல இருக்கிறார். இந்த ஊழியக்காரருக்கு மீன் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டார். ஆனா பைபிள் காலேஜில் அன்னைக்குன்னு மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. அந்த மீன் குழம்ப கூட படிக்கிற அந்த ஊழியக்காரர்கள், வாலிபர்கள் தானே, விளையாட்டுல அவருக்கு எடுத்து அதை செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அவரும் சாப்பிட்டுட்டார். ஆனா அவரு, எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது, நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவரு, நான், இன்னொரு பிரதர், இன்னொரு ஊழியக்காரர், இந்த 3 பேரும் வடபழனிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். சனிக்கிழமை காலையில எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறோம், பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போதெல்லாம் எங்களுடைய சிம்டம்ஸ், வாயை திறந்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க, எப்ப இவன் வாந்தி எடுப்பான்னு தெரியலன்னு பயமா இருக்கு. இவருக்கு அந்த இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாந்தியும் வர மாட்டேங்குது, அந்த ஃபீலிங் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்பதான் நாங்க ரொம்ப பரிச்சயம் இல்லை, ரொம்ப பழக்கம் இல்லை.
அப்போ போயிட்டு இருக்கும்போது இவர் ஓயாம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், மோட்டர் ஆன் பண்ணுற மாதிரியா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி மீன் குழம்பு எனக்கு பிடிக்காதுயா, ஆனால் பசங்களாம் சேர்ந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க, எனக்கு வாந்தி வர மாதிரியா இருக்கு. அப்படியா, உங்கள் உடம்புகிட்ட கேளுங்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்கிறீங்க? கேளுங்க உங்கள் உடம்புக்கு என்ன பிடிக்கும்னு அப்படின்னு. அவர் நின்று பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜஸ்கா மஸ்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அப்போ அதை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ காசில் எந்தாங்க 10 ரூபா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை சாப்பிட்டா சரியாயிருமா, போங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். போய் வாங்கிட்டு வந்தாரு, சாப்பிட்டாரு, சரியாயிடுச்சு. அல்லேலூயா. அந்த எண்ணமே அவர் வேலை செய்யலை, வரவே இல்லை. அதனால நம்ம உடம்புக்கிட்ட கேட்டோம்னா நமக்கு பிடிச்சது அது என்ன செய்யும், சொல்லும். சரீரத்திடம் நம்ம பேசும்போது தான் அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது அது என்ன செய்யும், சொல்லும். பிடித்ததை கொடுத்துட்டு இதை பிடிக்காத நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னா உங்க சரீரம் கேட்கும், வேண்டாம் இதை நம்ம செய்யக்கூடாது, சரி. ஏன்னா பிடித்ததை கொடுக்கும் பொழுது பிடிக்காததை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது நிச்சயமா அது செய்யும். அல்லேலூயா. செவி கொடுத்தல். ஆண்டவர் முதலில் அசிரியா பேசுவார், சத்தம் கேட்கும். அதே அனுபவத்துக்காக காத்திருக்க கூடாது. சாமுவேல் அதே அனுபவத்துக்காக காத்திருக்கவில்லை. அவர் அடுத்தது வார்த்தையின் மூலமாக தேவன் தரிசனமாவதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப வேதத்துல இருக்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும் சத்தியத்தை, பேசும் காரியத்தை கவனிப்பவர்களாக நம்ம இருக்கணும். அதாவது வேதம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் நம்மளோட பேசும், ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு வறுமை வரும், வறுமை வரும். வறுமை நமக்குள்ளாக வரக்கூடாது, நம் குடும்பத்துக்கு வரக்கூடாது என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்தால் வறுமை நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. அப்படின்னா என்ன நினைக்கிறோம், நம்ம மற்றவர்களை கவனிக்க கூடாதுன்னு சத்தியம் சொல்லும். மற்றவர்களை பற்றி குறை பேசாதே அப்படின்னு சத்தியம் என்ன செய்யும், சொல்லும். அடுத்தவங்கள பார்க்காத, உன்னுடைய கிரியைகளை நீ சரி செய், வீண் வார்த்தைகளை அளப்பாத. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லணும். அப்ப இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டும் மறுபடியும் மறுபடியும் நாம் வீணான வார்த்தைகளையே பேசுகிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்கும், வறுமை வரும். இது அப்படியே இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, உச்சிதமான கோதுமையை இழப்பீர்கள், கண்மலையில் தேனையும் இழப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த இரண்டையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்லும் வார்த்தை என்னன்னா, நாவின் அதிகாரம். மரணமோ ஜீவனோ அது எதுல இருக்கிறது, நாவின் அதிகாரத்துல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்போ வார்த்தையை நம்ம கட்டுப்படுத்தினா நம்ம எதை இழந்துடுவோம், எதை இழந்துடுவோம், நாம் வார்த்தையை சுருக்கவில்லை என்றால் எதை இழந்து விடுவோம், எது வரும், எதை நம்ம இழப்போம், வறுமை வரும். உச்சிதமான கோதுமையும் கண்மலை தேனையும் அது மட்டும்தானா, ராஜ்யத்தையும் நாம் இழந்து விடுவோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் உள்ளது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கல. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலன்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்ப பலன்னா என்ன, சரி, நீங்க எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். அப்ப செவி கொடுத்தா என்ன, அதன்படி அப்படியே செய்வது.
எப்படி கேட்கிறோமோ அப்படியே அதை என்ன செய்யணும், செய்யணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? பேசினால் மட்டும் போதாது, அதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கை கொண்டு போதிக்கிறவனே பாக்கியவான். அப்படின்னா என்ன? எந்த அளவுக்கு நமக்கு பலன் இருக்கிறது, கேட்கிற வார்த்தையின்படியே நாம் வாழ முடிகிறதா, வாழ்ந்துதான் நம்முடைய பலத்தை என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் வரும் பொழுதோ அவர்கள் என்ன செய்துவிட்டு போகிறார்கள், மறுதளித்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம பேசுறோம், இயேசு நல்லவர். அவர் எப்படி நல்லவர்னு நம்ம என்ன செஞ்சு காட்டணும், படிச்சோமா? தீமோத்தேயு என்னை ஞாபகப்படுத்துவான் அப்படின்னு யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தர் நம்மிடத்துல பேசினால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவன் எப்படி சொல்ல முடியும்? 4 பேர் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டா சொல்லுங்க. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டா, இயேசு நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, இயேசு சமாதானம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருந்தா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த வார்த்தையை கேட்கிறோமோ அந்த வார்த்தையின்படி அப்படியே நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். இந்த நடப்பதற்கு பேர் தான் செவி கொடுத்தல். அந்த நடப்பதற்கு பேர் தான் பலன். இந்த நடப்பதற்கு பேர் தான் என்னது, பலன். அல்லேலூயா. அந்தந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம், அந்தந்த நேரத்துல ஒரு காரியத்தை செய்து நாம் சமாளித்து விடலாம் என்று ஒருபோது நினைக்க கூடாது. இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, அவர் வரும்பொழுது நான் எல்லா பாவத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுவேன். எல்லாவற்றையும் அனுபவித்ததுக்கு பின்பு ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சிடுவேன், விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னா விட முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருக்கும்போது தான் நம்ம விட முடியும். அடிமையானதுக்கு பிறகு அதை நம்ம என்ன செய்யாது, விடவே விடாது. அல்லேலூயா. நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த புகையிலை பழக்கம் இருக்கிறவங்க, புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அந்த நேரத்துக்கு அதை வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி பிட்டு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை தெரிந்து விட்டா தான் நம்மளால விட முடியும். அதிகமானதுக்கு பின்பு நாம் என்னதான் விட முயற்சி செய்தாலும் அது நம்ம என்ன செய்யாது, விடாது. இது புகை பழக்கம், குடிப்பழக்கம், அதுக்கு மட்டுமல்ல, பேச்சும் தான். பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த பேச்சே தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க செய்யும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நடக்கை நான் அப்பப்போது சரி பண்ணிக்கிடுவேன். சர்ச்சில் போகும்போது நான் எப்படி என்னை சரியாக்கி கொள்கிறேனோ அதே போல ஆண்டவர் வரும்போது என்னை நான் சரியாக்கி கொள்வேன். முடியாது, முடியாது. இல்லை, ஆரம்பத்திலேயே நம்ம சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அவர் வரும் பொழுது நாம் சரி செய்ய முயற்சி செய்வோம். ஆனால் அது நம்ம என்ன செய்யாது, விடாது. அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிச்சு பார்க்க முயற்சி செய்யணும். இதற்கு உதாரணமாகத்தான் 5 புத்தியுள்ள ஸ்திரீகள், 5 புத்தியில்லாத ஸ்திரீகள். ஆண்டவர் வரும்பொழுது மட்டும் இவர்கள் எண்ணெயையும் தீவட்டியையும் ஆயத்தமா எடுத்துட்டு போகல, அவர்கள் என்னாலும் ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இன்னொரு புத்தி இல்லாத ஸ்திரீகள். அவர்கள் எந்த நாளும் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட வாங்கியே பழகிருக்கிறாங்க.
ஆரம்பத்துல அவங்க சரி செய்து கொள்ளல. ஏன்னா இன்னைக்கு கேட்டது போலவே இன்னைக்கு கேட்டோம் கிடைச்சிடுச்சு, அதே போல அன்னைக்கும் கேட்போம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுது இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இல்லையா? போய் வாங்கிட்டு வந்தாங்க, அங்க என்ன செஞ்சிடுச்சு, மூடிடுச்சு. நாமும் இந்த உலகத்துல உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேனை நாம் புசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் நாவை காத்துக்கொள். வணக்கம்.